வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையலில் இன்றைக்கி நம்ம சாதத்தை வச்சு ஆப்பம் செய்ய போகிறோம். ஆப்பத்துக்கு சைடிஷ்ஷு ஒயிட் குருமா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆப்பம் செய்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதே அளவுக்கு சாதம், மீதமான சாதம் இருக்குது. ரெண்டையும் ஒன்றா மிக்சிலையாவது கிரைண்டரில் அதே போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி ஒரு 6 மணி நேரம் புளிக்க வச்சுருங்க. உப்பு போட்டு கரைச்சிருங்க. மாவு நல்லா புளிச்சு ரெடி ஆயிடுச்சு. குருமா வைக்கிறதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன கேரட் எடுத்து தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குருமாவுக்கு தேங்காய் அரைச்சிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் பொட்டுக்கல்லையும் கொஞ்சமாக தேங்காயும் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு பட்டை இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. குருமா தாளிச்சிக்கலாம். குருமா தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலி வச்சு அதில் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா காஞ்சோன்னே கொஞ்சமாக சோம்பு நல்லா பொரியட்டும். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாசி பூ, கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். குருமாங்கிறனால வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலே வதக்கிடுங்க வெங்காயத்தை. இதுக்கு தக்காளியோ மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எதுவுமே போட வேண்டியதில்லை. வெள்ளை குருமா நல்லா வதக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சிருந்த காயை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதில் பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர்லாம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. ஆப்பத்துக்கு தேங்காய் பால், இந்த குருமா இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏற்கனவே தண்ணி ஊற்றி காய் வெந்துருச்சு. குருமாவுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்ருங்க. காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும் தான் சேர்த்துருக்கோம். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வைங்க. குருமா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஒயிட் குருமா ரெடி. அருமையாக இருக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பத்தில். கொத்தமல்லி தூள் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்பம் ஊற்றிக்கலாம். ஆப்பம் சட்டி வச்சு ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றி நல்லா 2 பக்கம் துணியை பிடிச்சிட்டு ஆப்ப சட்டியை மின்னுமா சாய்ங்க. இந்த மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம். 2 நிமிஷம் கழித்து ஆப்பத்தை எடுத்துக்கலாம். நம்ம மீதம் இருந்த சாதத்தில் வெறும் பச்சரிசி மட்டும் போட்டு அரைச்சி அருமையாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா மெதுன்னு. இதே போல் நீங்கள் வெள்ளை குருமாவும் மீதம் இருந்த சாதத்தில் ஆப்பமும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை அமுக்கிக்கோங்க.